கரூர் மாவட்டத்திற்கு வருகிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. நேற்று அவர் கரூரில் பிரச்சாரம் செய்திருந்தார். தற்போது அவருடைய பயணத்தில் கரூர் மாவட்டத்தில் இந்த ஏற்பட்டிருக்கிற தாவைக்கா தலைவர் விஜய் பயணத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த அசம்பாவிதத்தை அடுத்து தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரூர் மாவட்டத்திற்கு விரைந்து கொண்டிருக்கிறார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஐசியூவில் இருக்கிறவர்களின் உறவினர்களிடம் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெரி லைன்ல இருக்கீங்களா? ராஜேஷ், இந்த கரூர் சம்பவம் குறித்து ஏறக்குறைய இந்திய பிரதமர், முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லோரும் இரங்கல் தெரிவித்து விட்டார்கள். ஒரு சோகமான நாளாக இந்த நாள் மாறி இருக்கிறது. கூடுதல் தகவலை சொல்லுங்க ராஜேஷ். நெல்சன், கரூர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவே சோகமாக மாறி இருக்கிறது என்று சொல்லலாம். பிரதமரே இரங்கல் தெரிவித்திருக்கிறார் என்று சொன்னால், இது அனைத்து மாநிலங்களிலுமே இது ஒரு திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான செய்தியாக மாறி இருக்கின்றது. எதிர்க்கட்சி தலைவர் நாளைய தினம் கரூருக்கு செல்கின்றார். கரூரில் சென்று அங்கே உயிரிழந்தவர்களுடைய இந்த குடும்பத்தை நேரில் சந்திக்க இருக்கின்றார். மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களையும் அவர் சந்திக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கரூர் சம்பவம் என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவமாக இருக்கின்றது. இதை என்ன சொல்வது என்பதை நமக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயமாக இருக்கிறது. செய்தி கொடுப்பது என்பதை தாண்டி இந்த அதிர்ச்சியிலிருந்து நம்மாலே மீண்டு வர முடியாத ஒரு சூழல் தான் இருக்கின்றது. யாருமே இங்கிருந்தவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இப்படி ஒரு அசம்பாவிதம் ஏற்படும் என்று யாரும் நினைத்து பார்க்கவில்லை. அவர் விஜய் பேசிக் கொண்டிருந்தார். விஜய் பேசி முடித்து விட்ட பிறகுதான் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றிருப்பதே வெளியில தெரிய வருகிறது. வண்டியில் தொடர்ந்து நிற்கக்கூடிய ஆம்புலன்ஸ் வாகனங்கள் சைரன் ஒலி எழுப்பியபடி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. எப்படி வெளிநாடுகளில் இந்த போர் நடைபெறக்கூடிய இடங்களில இருந்து சைரன் சத்தம் வந்து கொண்டே இருக்குமோ, அதுபோல அந்த போர்க்காலத்தில் இருப்பது போல சைரன் சத்தம் அடித்துக் கொண்டே இருக்கின்றது. கிட்டத்தட்ட பல்வேறு இடங்களிலிருந்து 20-30 ஆம்புலன்ஸ்கள் வரவழைக்கப்பட்டு ஆம்புலன்ஸ்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அள்ளி எடுத்துக்கொண்டு அங்கு மயங்கி விழுந்தவர்களை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டே இருக்கின்றார்கள்.